ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி இல்லை, பாக்கியோட அழகு தூக்கலாயிடுச்சுன்னு சொல்லிட்டு செல்வி கலாய்க்கிறாங்க. எதுக்கிட்ட இப்படி கலாய்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்படியோ ஜாடமடையாக பழனிசாரை வச்சு கலாய்க்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரியல, இதை கூட கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. போய் வேலையை படுறி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி சார் இருக்காரு, அவருக்கு காதல் கண்ணை மறைக்குதுங்க. அவரு ஒரு பக்கத்து வெக்கப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு போக அவங்க அம்மா இருந்துட்டு கூப்பிட்டு கேட்குறாங்க பழனின்னு சொல்லிட்டு காதலே வாங்கலை. அவங்க அக்கா ஒரு பக்கத்து கலாய்க்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஈஸ்வரி பாட்டிக்கு காமிச்சிட்டாங்க. ஈஸ்வரி பாட்டியும் எழிலோட மாமியார், அதாவது நம்ம அமிர்தாவோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது குழந்தை பெற்றுக்க சொல்கிறது தப்பான்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, எழில் தான் வேணான்னு சொல்கிறாருன்னு இவங்க சொல்ல, அதுக்கப்புறம் எழில் வராரு. வந்தோடனே வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டு போனோன்னு பைக்கை நிப்பாட்டிட்டு அவங்க சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா இல்லைங்க இதில் தலையிட வேணாம், இது இல்லைங்கம்மா, இது மாதிரி நானும் அமிர்தா மட்டும் இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. இதை விட டீசெண்டாக எப்படி சொல்லுவார்னு தெரில, யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அமிர்தா ஒரு பக்கத்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாரும் நிலாவை நான் வளர்க்குறதெல்லாம் ஃபோக்கஸாக இருக்கேன்னு சொல்லிட்டாரு எழிலே. வேற லெவல்ப்பா, நல்ல முடிவுப்பா, இதே பண்ணுப்பா, அந்த குழந்தை ஏங்கிடும்ல, அதை புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ராதிகாவை காமிக்கிறாங்க. ராதிகாவும் கோபியும் சாப்பிட்றாங்க. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்லேயே அப்படியே ஃபுட்டு செம்மையாக இருக்குன்னு பாராட்டுறாங்க. அது மட்டுமா அடுத்து செஃப்பை பாராட்டலான்னு போகும்போது நம்ம ராதிகா ஒரு கூட்டது மட்டும் இல்லைங்க, அமைதியாகிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு வருவீங்களே ஷெஃப் அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் வருவோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ராதிகா குமட்டி வாந்தி எடுக்கிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, சாப்பிட்ட ஃபுட்டு தாங்க இது புரியாத கோபி, பேபி என்னாச்சு பேபிக்கு ஒன்றும் ஆகலப்பா, உங்கள் செஃப் சமைச்சது தான் அப்படின்னு முறைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.